கற்பனையில் உருவாகும் உள்காட்சிகள், அதாவது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் 2வது பாகம். 4வது உடல் உணர்வை அடிப்படையாக கொண்ட கற்பனை, அதாவது கைனெஸ்தெட்டிக் விஷுவலைசேஷன். நல்ல உணவு, உடற்பயிற்சி, போதுமான தண்ணீர், இவை உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் மனதையும் அமைதியாக்குகின்றன. நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிடும்போது நான் என்னை நேசிக்கிறேன், எனது உடலை கவனிக்கிறேன் என்ற உணர்வு உண்டாகிறது. உடற்பயிற்சி செய்யும் போது நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையை, உற்சாகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீர்கள். தண்ணீர் குடிக்கும்போது உடல் சுத்தமாகி மனமும் தெளிவாகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உங்களின் உணர்வுகளையும் உடலையும் சமநிலையுடன் வைத்திருக்கின்றன. அந்த மகிழ்ச்சி என்ற அந்த உணர்வு உங்கள் இரத்த சர்க்கரையையும் சீராக்க உதவுகிறது. 5வது முழுமையான குணமடைதல், அதாவது ஃபைனல் அவுட்கம் விஷுவலைசேஷன். இப்போது நீங்கள் முழுமையாக குணமடைந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நலமும் சமநிலையும் நிறைந்துள்ளது. நீங்கள் காலை எழுந்தவுடன் உற்சாகமாக, முகத்தில் சிரிப்புடன் இருக்கிறீர்கள். உடல் சுறுசுறுப்பாக, மனம் அமைதியாக, எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றது. இதுதான் உங்கள் நல்ல வாழ்க்கை, முழுமையான ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. 6வது விஷன் போர்டு, அதாவது காட்சி பலகை. சர்க்கரை நோயிலிருந்து குணமடைவதற்கான சக்தி உங்களுக்குள்ளே உள்ளது. ஒரு காட்சி பலகையில் ஆரோக்கியமான உங்கள் உருவம், நல்ல உணவு, தண்ணீர், யோகா, உறக்கம் போன்றவற்றின் படங்களை வையுங்கள். தினமும் சில நிமிடங்கள் இதை பாருங்கள். குணமடைதலை கற்பனை செய்ய, ஆரோக்கிய பழக்கங்களை பின்பற்ற, மன அழுத்தத்தை குறைத்து, நம்பிக்கையை வளர்த்து, சிகிச்சையில் தொடர்ச்சியை ஏற்படுத்த இந்த காட்சி பலகை உதவுகிறது.